கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 4 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினர் மீட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தினேஷ். தினேஷ், இந்த மீட்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக அதினியா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள செங்கல் சூளைகளில் சிலர் கொத்தடிமைகளாக இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை நீதிபதி லதா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்று போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய செங்கல் சூளையில் கள ஆய்வில் மேற்கொண்டனர். ஆய்வில் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 4 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களிடம் இருந்து வீட்டு மனை பட்டா, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்தையுமே உரிமையாளர் பெற்றுக் கொண்டதாகவும் பல வருடங்களாகவே அவர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்களை மீட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மற்றும் 4 குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தம் 21 பேரை தற்பொழுது மீட்டுள்ளனர். அவர்களை அங்கிருந்து மீட்டு கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் அவர்களுடைய தலைமையில் குழுவினர் அவர்களை மீட்டு தற்பொழுது கிருஷ்ணகிரியிலிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களாக செங்கல் சூளைகளில் கொத்தடிமைகளாக வேலை செய்து வந்த இருளரின மக்களை மீட்டது இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் போச்சம்பள்ளி அது போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைகளிலும் வேறு யாரேனும் கொத்தடிமைகளாக இருக்கிறார்களா என்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.